சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. வாடகையில்லா நிலங்களில் பிரிட்டிஷார் வரி வசூலித்ததற்காக ஒரிசாவில் பைக் மக்கள் ஒரு கிளர்ச்சியை நடத்தினார்கள் என்று சொன்னீர்கள். பிரிட்டிஷாரின் நிலவரி கொள்கை ஒன்று மட்டும்தான் இந்த கிளர்ச்சிகளுக்கு காரணமாக இருந்ததா தாயே? பிரிட்டிஷாரின் நிலவரி கொள்கை உள்ளூர் ஆட்சியாளர்களின் நிர்வாகத்தில் செய்த குறுக்கீடுகள், ஜமீன்தார்களை பகடைக்காயாக வைத்து அவர்கள் செய்த அரசியல், இப்படி எல்லாம் தான் இது போன்ற கிளர்ச்சிகளுக்கு அடிப்படை காரணமாக அமைந்துவிட்டது. கர்நாடகத்தில் 1857க்கு முன்பு சின்ன சின்ன கிளர்ச்சிகள் நிறைய நடந்தன. அவை கர்நாடக மக்களின் உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1840க்கும் 1857க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட கர்நாடக மக்களின் ஆழ் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கிளர்ச்சிகளில் ஒன்றுதான் இன்றைய பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள பாதாமி என்ற நகரத்தில் நடைபெற்றது. பாதாமி பொது யுகம் 6 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கர்நாடக ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதியை ஆண்ட சாளுக்கியர்களின் தலைநகராக இருந்தது. சதாரா பகுதியில் 1840இல் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வெடித்தது. சதாராவின் ஆட்சியாளன் அப்போது மிகவும் பிரபலமாக இருந்த பிரதாப் சிங்கை பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்து நீக்கினார்கள். அதுவே அந்த மக்களின் அதிருப்திக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமைந்தது. பிரதாப் சிங்குக்காக பலர் களத்தில் இறங்கினார்கள். பிரிட்டிஷாருக்கு எதிரான மக்களின் எழுச்சியை சரியான வகையில் கொண்டு செல்ல தார் ராவ் பவார், நர்சிங் தத்தாத்ரேய பேட்கர் இருவரும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அவர்களது தலைமையின் கீழ் சத்தாராவில் கிளர்ச்சி 2 வருடங்களுக்கு நீடித்தது. 1840இல் தார் ராவ் பவாரின் கீழ் நடந்த கிளர்ச்சியில் இராணுவ ரீதியாக அவர்கள் ஒரு முன்னேற்றம் கண்டார்கள். மக்களுடன் இணைந்து ஒரு இராணுவத்தை கட்டமைத்தார். 1841இல் நரசிங்க தத்தாத்ரேய தலைமையில் அவர்கள் பதாமியை கைப்பற்றினார்கள். கோட்டை அவர்கள் வசம் வந்தது. அவர்கள் தங்கள் ஆட்சியை நிறுவினார்கள். ஆனால் பின்னர் பிரிட்டிஷார் பெரும் படையுடன் அவர்களை தோற்கடித்து நரசிங்கை கைது செய்து அவனை வாழ்நாள் சிறையில் வைத்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டே, அதாவது 1842இல் புந்தேல்கண்ட் பகுதியில் புந்தேலா கிளர்ச்சி வெடித்தது. புந்தேல்கண்டின் சாகர், தாமோ ஆகிய இடங்களில் பிரிட்டிஷாரின் நில வருவாய் கொள்கைக்கு எதிராக பெரும் கோபமடைந்த மக்கள் ஒரு கிளர்ச்சியை தொடங்கி நடத்தினார்கள். மதுகர் ஷா, ஜவாஹிர் சிங் இருவரும் புந்தேல் மக்களின் எழுச்சியை முறைப்படுத்தி கொண்டு சென்றார்கள். அந்த கலகத்தின் போது காவல்துறை அதிகாரிகள் பலர் கொல்லப்பட்டார்கள். பிரிட்டிஷ் நிர்வாகம் பெரிதும் ஸ்தம்பித்தது. அந்த கலகத்தை அடக்க பிரிட்டிஷார் இராணுவ நடவடிக்கை எடுத்தார்கள். மதுகர் ஷா, ஜவாஹிர் சிங் இருவரும் பிரிட்டிஷாரால் பிடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு மக்கள் முன்னிலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
புந்தேல்கண்ட் கிளர்ச்சியும் முடிவுக்கு வந்தது. இதே போலத்தான் 1840-41 தற்போதைய பெல்காவி மாவட்டத்தில் உள்ள நிப்பானியில் கிளர்ச்சிகள் நடந்தன. அங்கு உள்ளூர் ஜமீன்தார் ரகுநாத் ராவ் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அரபு போராளிகள் உதவியுடன் ஒரு படை அமைக்கப்பட்டது. அந்த படையினர் கோட்டையை தாக்கி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பின்னர் அவர்கள் கம்பெனி இராணுவத்தால் ஒடுக்கப்பட்டார்கள். 1849 சித்ரதுர்காவின் பாளையக்காரர் இதுபோல பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை திட்டமிட்டு தோல்வியடைந்தான். 1852 பிதார் பகுதியில் லிங்கப்பா தலைமையில் நடந்த கிளர்ச்சிகள் ஆங்கிலேயர்களுக்கு தீராத தலைவலியை கொடுத்தன. பல மாதங்கள் அவன் ஆங்கிலேயர்களை தாக்கி கோட்டைகளை கைப்பற்றினான். பின்னர் தங்கள் இராணுவ பலத்தால் ஆங்கிலேயர்கள் அவற்றை தங்கள் வசம் கொண்டு வந்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.